வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப விமோசனம் ஒன்று இருக்கு. அந்த மூலிகைக்கு சாப விமோசனம் செய்த பிறகு மட்டுமே அந்த மூலிகையை பிடுங்கி அங்கேயே உயிர் கொடுக்க வேண்டும். அந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்க வேண்டும். சரிங்களா? அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்த பிறகு அந்த மூலிகையை நல்ல சுத்தமான ஆடையில் அந்த மூலிகையை பயபக்தியோடு வணங்கி அந்த மூலிகையை எடுத்து அந்த துணி இருக்கு இல்லைங்களா, அந்த துணியில் அந்த மூலிகையை வைத்து அதை பத்திரமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து அதற்கான மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட வேண்டும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூலிகையை பொறுத்து இருக்கு நீங்கள் மந்திர உருவ ஜெபிக்கிறத பொறுத்து. இப்போ சாதாரண இப்போ ஒரு மோகினி மந்திரம்னு வச்சுங்களேன், ஒரு மோகினியை நீங்கள் வந்துட்டு வசியம் செய்து ஒரு மூலிகைக்கு சக்தி ஏற்றணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மோகினி மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் அடுத்த விட்டு நாம் அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. அந்த மூலிகையை வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பூஜையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வெற்றிலை பழம் வைத்து பிறகு அவல் பொரிக்கடலை வைத்து பிறகு அந்த மூலிகையை கொண்டு வந்த மூலிகை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா காய வைத்து அதை நன்றாக அரைக்க வேண்டும். அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மை போல நல்ல சூரணமாக இருக்கும். அதை கொண்டு கல்வத்திலிட்டு சிறு தீயாக எரிக்க வேண்டும். எரித்த பிறகு அந்த ஏன்னா நீங்கள் அந்த மூலிகைக்கு நீங்கள் உரி ஏற்றிக்கிட்டே தான் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும். சரிங்களா? அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த மூலிகையை கொண்டு வரும் பொழுதும் அந்த மூலிகையை பூஜை அறையில் வைத்து அதை பூஜையை வழிபட்டு பிறகு அந்த மூலிகைக்கு வந்துட்டு இந்த சூரணம் செய்து அதை இடித்து பிறகு அதை சிறுதியாக எடுத்து அதில் வந்துட்டு கோரோசனை குங்குமப்பூ போன்ற திரவியங்கள், வாசன திரவியங்கள்லாம் அதில் சேர்த்த பிறகு அதற்கு பிறகு அந்த மூலிகையை கொண்டு பூஜை அறையில் வைத்து 21 நாள் 108 நாள் 1 வருடம் அதுபோல் நீங்கள் அந்த மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ ஜபிக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளோ அந்த மைக்கு பவர் கூடும், சக்தி கூடும். அப்போ அந்த சக்தியை அந்த மூலிகையோட மையை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு காரியத்தை நம்ம பயன்படுத்திக்கணும், சாதிக்கணும்னும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா,